ஏவி முதல்ல அவர் நடிச்ச படம் அன்பே வா. அந்த அன்பே வா கதை வந்து திருலோகச்சந்தர். அந்த கதைய போய் சொன்னோம். அந்த திருலோகச்சந்தர் சார் கதைய கேட்டவுடனே அவர் சொன்னாரு, "இந்த கதை என் படம் இல்ல. நான் ஒரு ஃபார்முலாவோட ஒரு படம் எடுப்பேன். இந்த சென்டிமெண்ட், மத சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு எடுப்பேன். கொள்கையில என்னென்ன மாரி நாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடல்கள்ல இதுலலாம் போட்டு இது எதுவுமே இல்ல. இது ஒரு இளைஞனுடைய படம். ஒரு பணக்கார இளைஞன் எப்படி வாழ்க்கை இருக்குமோ, எவ்வளவு ஜாலியா இருப்பானோ, அத வச்சே கதை. பிரம்மாண்டமா எடுக்க முடியும். அந்த விஷயம் பூரா இருக்கு. ஆனா என் விஷயம் இல்ல. ஆகவே இப்ப உங்க முன்னாலே சொல்ல ஆசைப்படுறேன். இந்த படம் என் படம் இல்ல. திருலோகச்சந்தர் படம். இதான் சொன்னார் ஆரம்பத்திலே. கதைய கேட்ட உடனே. கதைய கேட்ட உடனே. ஆகவே இந்த படம் எனக்கு வித்தியாசமா இருக்கும். ஆகவே நான் திருலோகச்சந்தரை பத்தி எனக்கு தெரியும். ஆகவே அந்த படத்துல நான் நடிக்கிறேன். ஆகவே நீங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. கதை ஓகே. இம்பானி இல்லாமல் மாறுபட்ட ஒரு கதை. அது ஒரு இளைஞனுடைய பணக்கார இளைஞனுடைய கதை. ஆகவே நம்ம என்ன வேணாலும் ரிச்னஸ் கொண்டு வர முடியும். பாட்டு போட முடியும், ட்ரெஸ் போட முடியும், எல்லாம் போட முடியும். ஆகவே நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. செட்டியார்ட்ட வந்து சொன்ன மாதிரி கதையை கேட்டுட்டு கதையை ஒத்துக்கிட்டாரு. சப்ஜெக்ட் என்னுடைய ஃபார்முலா இல்ல. ஆனாலும் இது வெற்றி பெறும் அப்படின்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பா. அப்ப வேலையை ஆரம்பிங்கன்ட்டு. செட்டியாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தா தான் பூஜை போட சொல்லுவார். போட வேண்டாம் பாரு. நல்ல நாள் எப்ப வேணாலும் வரும்பா. நல்ல கதை வந்தா தான்ப்பா படம் வெற்றி அடையும். நல்ல கதையை கொண்டு போய் அப்புறம் பூஜை டேட் சொல்லும்போது அது மாதிரி பழக்கம் தான் செட்டியாருடைய பழக்கம். கதை ஓகே ஆன உடனே அப்போ சரிப்பா ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வேலைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்.